दिगो मे सन्निधत्तां सनाहृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तः श्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய சீசுக்தியில பாகவதாளுடைய ஆஜ்ஞையையும் பாகவதாளுடைய அனுகிரகத்தையும் முன்னிட்டு கொண்டு அடியேன் இன்றைய தினம் பாதுகா சஹஸ்ர உபன்யாசம் தொடங்க இருக்கின்றேன். பாகவதர்களுடைய நியமனத்தை ஆசிரியிச்சு பாதுகா சஹஸ்ரம் உபன்யாசம் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், மனசளவுல ஒரு கிளர்ச்சி சந்தோஷம் எல்லாமே ஏற்பட்டது. ஆனா கிட்ட போன உடனே ஒரு பெரிய ஒரு பயம் உண்டு. கொசோரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயாமதி திதிர்ஷு துஸ்தரம் மோகாத்து உடுபேனாஸ்மி சாகரம். காளிதாசன் சொல்றான், சூரிய பிரபவோ வம்சா, சூரிய வம்சத்தினுடைய பெருமை என்ன? கொச்சால்ப விஷயாமதி, என்னுடைய ஞானம் எவ்வளவு தூரம் போறது, இதனுடைய பிரசரம்ன்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சமா தானே இருந்துருக்கு. நான் எப்படி இந்த இடத்துல இந்த சூரிய வம்சத்தினுடைய பெருமையை நான் எப்படி சொல்றதுன்றது திதீர்ஷு துஸ்தரம் மோகாத்து உடுபேனாஸ்மி சாகரம், தாண்ட முடியாததாக இருக்க பெரிய சமுத்திரத்தை வெறும் 2 கட்டமரணை வச்சுட்டு இதை தாண்டிடலான்னு நினைச்சு ஒருத்தன் பிரயத்னம் பண்ணான்னா எப்படிப்பட்ட பிரயத்னமா இருக்குமோ அப்படிப்பட்ட பிரயத்னம் தானே என்னுடைய பிரயத்தனம் என்பதாக. இந்த பாதுகா சகஸ்ரத்துல திளைத்தவர்கள் எத்தனையோ மகான்கள், அவளுடைய அனுபவம் இருந்துருக்க சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காவிய விசேஷத்துல போய் நாம ஆரம்பிக்கிறதா என்று ஒரு எண்ணம், அந்த பயம் வந்துடுத்து. பிராம்சுலபே பலேலோபே உத்பாகுரிவ வாமனஹான்னு அதே கவிதான் சொல்றான். தேனை பருகணும்னு எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கொம்பு தேனா இருக்கு, பெரிய மரத்து மேல இருந்துட்டு இருக்கு. அது உயரமா இருந்தான்னாக்கா அவனால எப்படியோ கட்டப்பட்டு அந்த தேனை பருக முடியும். ஆனா அந்த பழத்தை பறிச்சு அதை சாப்பிட முடியும். அப்படி பழம்ன்றது பிராம்சலபியமாக ஒரு உயரமானவனாக இருக்கிறாலே பறித்து உண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. அத துவார்ப்பு ஒருத்தன் குள்ளமா ஒருத்தன் இருந்துட்டு இருக்குவான். இவன் சித்திரக்குள்ளன்னு சொல்றவன், இவன் எகிரி எகிரி குதிச்சா மாத்திரம் இவனால அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட முடியுமான்னு என்று கேட்ட முடியாது. ஆனா ஆசைப்படுறதுன்றது எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்குது. என்ன அந்த மாதிரி அடியனும் ஆசைப்படுறேன். இந்த பாதுகா சாஸ்திரத்தை நமக்கு எட்டின வரைக்கும் இந்த பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் அனுபவித்த விஷயங்களை பாகவதர்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அதை எப்படி பண்றது, அது முடியவே முடியாத ஒரு காரியமாச்சேன்னு ஒரு பெரிய ஒரு யோசனை கிட்ட வரைச்சே ஒரு பயம்தான் இருந்துருக்கு. பிராம்சும் பலார்த்தம் அபியாஜதி யோகிச்சிந்திய
இது காளிதாசனுடைய இதே திருஷ்டாந்தத்தை வச்சு சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில ஒரு விஷயத்த சொல்ற. உயரமாக இருக்கிறவனாலேயே பறித்து உண்ணக்கூடிய அனுபவிக்க கூடியதாக இருந்துருக்கிற பழம் குள்ளமா இருக்கிறவன் ஆசைப்படுற மாதிரி இருந்துருக்கு. நான் ரகுவம்சத்தினுடைய சரித்திரத்தை, இட்பாக் வம்சத்தை சரித்திரத்தை நான் எழுதுறேன்னு சொல்றது, நான் பேசுறேன்னு சொல்றதுன்னு சொல்றேன். அப்ப ஆசைன்றது எல்லாருக்கும் வரலாமே. குள்ளமா இருக்கிறதுனால அந்த உயரத்துல இருக்கக்கூடிய பழத்தை பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு, ஆசைப்படக்கூடாதுன்னு ஒன்னும் ஒரு நிர்பந்தம் இல்லையே, கட்டளை இல்லையே. அப்ப என்ன பண்றதுன்னா, பிராம்சும் பலார்த்தம் அபியாஜதி யோகி சிந்திய என்பதாக சொல்றார் சுவாமி தேசிகன். ஒரு குள்ளமா ஒருத்தர் இருந்துருக்கான். அவன் அந்த வழியில போயிட்டு இருக்கான். போனா பெரிய நல்ல உயரமான இடத்துல உயரமானவர்களால பறித்து சாப்பிடக்கூடியதான பழங்கள் அப்படியே கொத்து கொத்தா தொங்கி இருக்கு. அதை பார்த்த உடனே அதே வழியில ஒரு உயரமா ஒருத்தர் போற, அவரை பார்த்து இந்த குள்ளமா இருக்கவன் சொல்றான், பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி, ஐயா நீங்க ஒரு உதவி பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறேன். எப்பவுமே இந்த குள்ளமா இருக்கிறவள்கிட்ட உயரமா இருக்கிறவளுக்கெல்லாம் ஒரு கருணை இருக்கும். ஐயோ பாவம் இவனால நிறைய காரியம் பண்ண முடியாத இருந்துருக்கேன்னு அவன் ஒரு விஷயத்துல ஒரு கருணை இருக்கும். யாரோ ஒரு சிலர் வேணா அவன் நடந்து போறதையும் வரதையும் பார்த்து பரிகாசமா பேசினாலும் கூட, ஜனங்கள் பொதுப்படையில பார்த்தோம்னாக்கா அவ எல்லாருக்குமே, ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த குள்ளன் பிறவியாகவே குள்ளமா இருக்கிறவன் விஷயத்துல ஒரு கருணை இருந்துட்டு இருக்கும். அப்படி குள்ளமா இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்து கேட்கிறான், ஏன் எனக்காக ஒரு உபகாரம் பண்ணணும்னு கேட்கிறான். பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி என்பதாக அந்த பிராம்சும் உயரமாக இருக்கிறவனை பார்த்து அந்த குள்ளமா இருக்கிறவன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த பழத்தை கொஞ்சம் பறிச்சு கொடுங்களேன், நீங்களும் ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க, சாப்பிடலாம், நாமளும் சாப்பிடலாம், ரெண்டு பேரும் அனுபவிக்கலாமேன்னு பிரார்த்தனை பண்றான். அப்படி பிரார்த்தனை பண்ண உடனே அந்த உயரமா இருந்துருக்கவன் அந்த குள்ளமா இருக்கவனுடைய ஒரு அவன் விஷயத்துல ஒரு கருணையினால அந்த பழத்தை பறித்து கொடுக்குறான். பறித்து கொடுத்துட்டு இவனை சாப்பிட்றான், ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறான். இப்படி சுவாமி ஒரு நேர் வழியில எல்லாத்தையுமே மனசுல நினைக்கிறேன். எதிர்மறையிலேயே சிந்திக்கிறதே கிடையாது. அதுதான் சுவாமிக்கு ஏற்றமே. எத்தனையோ இடங்கள்ல காளிதாசனுடைய உபமானங்களை இவரும் பிரயோகித்திருப்பார். ஆனா அவன் காளிதாசன் எதிர்மறையா சொன்ன விஷயத்தெல்லாம் அதை அஃபர்மேட்டிவா ஆக்கி சுவாமி அதனுடைய உபயோகத்தை காண்பிப்பார். இதுதான் அவர் கவிதார்க்கிக சிம்மமா இருந்துருக்கிற சுவாமியினுடைய ஒரு விசேஷம். அந்த மாதிரி ஆச்சாரிய அனுகிரகம் கணக்கு இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய அர்த்தத்தை நாம்பளும் அறிந்து கொண்டு அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால பழத்தை வாங்கி பழத்தை அதனுடைய இனிப்பையும் ரசத்தையும் பருகுவது போல ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க அந்த பாதுகாதேவியினுடைய பெருமையையும் அந்த பாதுகாதேவியினுடைய பெருமையை பற்றி பேசுவதிலே வரக்கூடிய ரசத்தையும் நாம அனுபவிக்கலாம். அது ஒன்னதான் மனசுல நினைச்சுண்டு நாமளும் இந்த ஒரு மகத்தான ஒரு கைங்கரியத்துல ஆரம்பிப்போம் என்பதாக சொல்லி பிரயத்னப்படுறேன். இது எல்லாமே தேசிகன் காண்பிச்சு கொடுத்த ஒரு வழிதான். இதுக்கு எத்தனையோ விதமா யோசனை பண்ணி பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே சொல்ற சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ராண சேகராக என்பதாக சொல்ற சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ராண சேகராக ஜெயந்தி
புவனத்ராண பத பங்கஜ ரேணவகான்னு சொல்லச்சே இதனுடைய தாற்பயம் எத்தனையோ இருக்க போறது, அதனுடைய அர்த்தம் சொல்லச்சே சொல்ல போறேன். ஆனாலும் கூட இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே என்னன்னா, இங்க பாதுகையினுடைய பெருமையை சொல்றதுக்காக தான் இந்த பாதுகா சாஸ்திரம்ன்ற காவியத்தையே ஆரம்பிக்க போறேன். இப்போ பாதுகையினுடைய பெருமையை சொல்றதுக்காக இங்க வந்த விஷயமா, இல்ல அந்த பாதுகையை தரிச்சுட்டு இருக்கிற பாகவதர்களுடைய பெருமையை சொல்றதுக்காக வந்ததா, எதுக்காக வந்தது என்றெல்லாம் பல கேள்வி நமக்கு வருது. அந்த மாதிரி வரச்சே இந்த இடத்துல பாதுகையினுடைய பெருமையை சொல்றதுக்கு நோக்கம்னாக்க, இவ பாகவதாளுடைய அந்த பாதுகையினுடைய தூள் பராகம் அதனுடைய பெருமையை சொல்றதுன்னா அதுக்கு என்ன பராக பத்தத்தின்னு ஒரு பத்ததியே இருந்துருக்கு. அந்த பராக பத்ததியில விஸ்தாரமா சொல்ல போறே, அதை பத்தி ஒன்னும் விசாரமே கிடையாது. அந்த மாதிரி இன்னும் பாகவதாளுடைய பெருமையையும் சொல்ல போறே, அதெல்லாம் இருந்துருக்கு. ஆனா இந்த இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகையை வர்ணனம் பண்றதுக்கு இந்த இடத்துல சங்கதி இல்ல, அது பிரபாவ பத்ததியில சொல்லிருக்க போறோம். பாதுகா தூளிகளை சிரஸ்ல தரிச்சுட்டு இருக்கிற ஒரு பாகவதர்கள்லாம் இருந்துருக்காளே, அவ லோகத்தெல்லாம் பரிசுத்தமாக்குறான்னு இங்க சொல்றது என்னன்னா, இதே விஷயத்த பராக பத்ததியிலையும் சுவாமி சாதிச்சிருக்க. ஆகையால இங்க சத்துக்களே பிரதான விஷயமாகின்றன என்று அந்த சத்துக்களை குறித்ததற்கு நோக்கம் என்னன்னு பார்க்கணும். பாகவதால சொன்னதுக்கு என்ன காரணம்ன்றதையும் பார்க்கணும். இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, பாதுகையை சேவிக்கிறதோ பாதுகையை அணிந்து கொண்டிருக்கின்ற ரங்கநாதனை சேவிக்கிறதோ, இது எல்லாத்தை காட்டிலும் இந்த சத்துக்களாக இருந்திருக்கிற பாதுகையினுடைய பிரபாவத்தை பேசுகின்ற பரம பாகவதர்கள் இருக்காள, அவள் இட்ட வழக்காக தாம் ஆவது இருந்திருக்க, அதுதான் மிக உயர்ந்தது என்று சுவாமி தேசிகன் நினைக்கிறேன். அதனால பாகவதர்கள்லாம் நியமித்தார்கள் இந்த பாதுகையை பத்தி 1000 ஸ்லோகங்கள் எழுத வேண்டும் என்று. அந்த பாகவதர்களுடைய நியமனத்தை அதிலங்கனம் பண்ணுவதற்கு, அதை மீறி நடப்பதற்கு துணிவு இல்லாததனாலதான் சுவாமி தேசிகன் இந்த பாதுகா சாஸ்திரத்தை அனுகிரகிக்க முற்படுகின்றார் என்று சொல்லணும். இதுல இருந்து என்னென்ன ஏற்படுறதுன்னா, சுவாமி தேசிகன் தன்னுடைய முயற்சியினால எதுவும் பண்ணல, தனக்கு பெருமை சேர்த்து கொள்வதற்காக நாம ஒரு ராத்திரியில 1000 ஸ்லோகம் பண்ணி நாம நடந்திருக்கோம்னு சொல்றதுக்காக, தன்னுடைய பெருமைக்காக ஒரு காரியத்தையும் பண்ணல. அதே மாதிரி பாகவதர்களுடைய நியமனத்தையும் திவ்ய தம்பதிகளுடைய நியமனத்தையும் எந்த சன்னிவேசத்திலையும் நாம மீறக்கூடாது என்பதற்காகவே இந்த பாதுகா சாஸ்திரத்தை அருளி செய்கிறார் என்பது இந்த முதல் ஸ்லோகத்தினால ஏற்படுறது. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்லோகார்த்தம் சொல்ல போறோம். இப்படி முதல்ல இங்க சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னாக்க, இந்த பாதுகா சாஸ்திர உபன்யாசமே கூட அடியனுடைய ஆசைக்காகவோ அல்லது இப்படி பாதுகா சாஸ்திர உபன்யாசம் பண்ண எனக்கும் ஒரு பிரசித்தி வரும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடையோ அல்லது
தனிப்பட்ட ஒரு பிரயோஜனத்துக்காக இந்த பாதுகாசாஸ்திர உபன்யாசத்தை அடியேன் இங்க விஜாபனம் பண்றேன்ற ஒரு எண்ணமும் இல்லாமல் பாகவதாளுடைய நியமனம், பாதுகாதேவியினுடைய ஒரு சங்கல்பம், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் என்கிற எண்ணங்களோடு மட்டுமே அடியேன் இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த பாதுகாசாஸ்திர உபன்யாசம் பண்ணணுமானாக்க பெரிய கோவில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருக்கிற ரங்கநாதனுக்கு நித்தியபடி திருவாராதன விசேஷங்கள், அதில் சமர்ப்பிக்கப்போடு ஒவ்வொரு ஆசனத்திலையும் செய்யப்படுகின்ற உபச்சாரங்கள், அதே மாதிரி விசேஷப்படியான உற்சவம், அந்த நம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய உற்சவம், தை மாசி பங்குனி சித்திரைன்னு சொல்லி 4 மாசங்கள்லயும் பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. அவருக்கு உண்டான விசேஷமான உற்சவங்கள், திருவத்தியனோத்சவம் முதலியவை, அதை ராப்பத்து பகல் 10 என்றெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த உற்சவத்துல வெளியூர் உற்சவம், ஏகாந்த உற்சவம், வீதி உற்சவம், காவேரி கரையில எழுந்தருளுகிற உற்சவம், இப்படி எல்லாம் பல உற்சவங்கள். ஒவ்வொரு உற்சவத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம். இப்படி இவை எல்லாவற்றையும் அப்படியே ரங்கநாதனோட கூடவே இருந்துட்டு அனுபவித்தவர்களாலதான் சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகாசாஸ்திரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு பாக்கியம் இல்லாத அடியன் போன்றவர்களால இதை எப்படி வெளிப்படுத்துறது, சுவாமியினுடைய ஹிருதயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டோம்னா நிச்சயம் சாத்தியமே இல்லை. ஆனாலும் கூட அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க வேண்டிய வேதங்களோடு விரைந்து கழியத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு அந்த தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோம்னு ஆழ்வார் விஷயத்துல சுவாமி சாதிச்ச மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட அந்த சுவாமியினுடைய ஸ்ரீசுக்தி நமக்கு புலப்படுத்தும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதற்கு முன்பு, இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு, சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல சில விஷயங்களை நாம பார்க்கணும். அடியனும் இந்த ஆச்சாரிய பாதுகா மூலமாக தயா சதகம், கோபால விம்சதி, வைராக்கிய பஞ்சகம், இந்த மாதிரி பல தேசிக சீசோக்திகள், ஆழ்வானுடைய சீசோக்திகள், ஆளவந்தாருடைய சீசோக்திகள், இவைகளை எல்லாமே இவைகளுடைய அர்த்தத்தை பல கால் உபன்யசித்து அதன் மூலமாக நிறம் பெற்றிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் கூட தேசிகனுடைய சீசோக்தியாக இருக்கச்சே தேசிகனுடைய சரித்திரத்தை பத்தி விஸ்தாரமா இல்லாட்டா கூட கொஞ்சமா கூட சொல்ற ஒரு சந்தர்ப்பம்ன்றது குறைவாதான் இருந்திருக்கு. சுவாமியினுடைய சரித்திரத்தை சொல்லாமல் இத ஆரம்பிச்சோமானாக்க, இந்த பாதுகாசாஸ்திரத்தை ஆரம்பித்தோமானாக்க நாம எல்லாருமே பெரிய தவறு செய்தவர்களாகவே ஆயிடுவோம்னு என்னுடைய எண்ணம். போற்றி உகப்பதும் பொந்தியில் கொள்வதும்னு சற்றல்லவோன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஆச்சாரியால பத்தி ஸ்தோத்திரம் பண்றதோ, அவ மனசால அவளை எப்பவும் தியானம் பண்றதோ, இதெல்லாம் அவ நமக்கு பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக ஆகவே ஆகாது. இருந்தாலும் அவளை நாம நினைச்சுட்டு நாம ஒவ்வொரு இதையும் பார்க்கணும். பெருமாள் சர்வேஸ்வரன் காருண்ய பூர்ணனாக எழுந்தருளி இருந்திருக்க, அவர் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருப்பது
பெண்ணுள்ளாரும் சேவிச்சு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் என்பதாக அதற்காகவேதான் அர்ச்சாமூர்த்தியாக ஸ்ரீரங்கம் பிரபதி திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிற அந்த பெருமாளுடைய ஒரு அசைவு, அதாவது பெருமாளுடைய திருமேனியை நாம சேவிக்க செய்ய நமக்கு தெரியும். ஒரு பக்தியோடு நாம சேவிச்சோமானாக்க பெருமாள் நாம எதுக்கு வந்திருக்கோன்றது முதற்கொண்டு அவர் தெரிஞ்சுருக்கேன்றதையே நாம தெரிஞ்சுப்போம். நாம இதுதான் அதாவது அமலநாதிபிரான் சாதித்த திருப்பாணாழ்வார் முதலியவர்கள்லாம் அனுபவித்த விஷயம். சுவாமி தேசிகனும் தாம் அனுபவித்தத பிரத்யட்சமாக தாம் சேவிச்சத நம்ம இருக்கிறவாளும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த பகவத்யான சோபானம் மூலமாகவும் அதே மாதிரி அபீதிஸ்தவம் மூலமாகவும் நமக்கு தெரிவிச்சிருக்க. அப்படி எல்லாம் நமக்கு இருந்துருக்கச்சே ரங்கநாதன் நம்மளுடைய எண்ணங்களை தெரிஞ்சுதான் இருந்துருக்கேன். அதான் ஒன்னும் சந்தேகமே இல்லை. சாபிப்ராயஸ்மித விகசிதம் சார்பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் வக்திரம் கனகதிலகாலங்கிருதம் ரங்கபர்த்து ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதாரணேத்ரம். ஒரு புன்சிரிப்போடு இருக்கிறான் அந்த பெரிய பெருமாள். சாபிப்பிராய ஸ்மித விகசிதம். புன்சிரிப்பு வரத்துக்கு காரணம் என்ன? நாம வந்தவுடனே அவருக்கு ஒரு புன்சிரிப்பு வருதான். என்ன, உனக்காக தான் நான் அங்க இருந்துட்டு இருக்கேன். சேதே புஜங்க சயனே சமஹா புஜங்கான்னு சொல்றேன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வரவழிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இங்க ஆதிசேஷன் மேல நிரந்தரமா குடிகொண்டு இங்க இருந்துட்டு இருக்கேன். நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருவேன்னு தெரியும். ஆகையால உனக்காக இங்க இருந்தது என்னுடைய உத்தியோகம் இருக்க, என்னுடைய பிரயத்தனம் வீணா போல. அவர் சத்திய சங்கல்பனாக இருந்தா கூட தனக்குள்ள நினைச்சுக்கிறாராம். சாபிப்ராயஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோட்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம். பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம். அந்த பக்தர்கள் இடத்துல ஒரு ஆபிமுக்கியத்தை கொடுக்குறேன். ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், ரங்கநாதனை சேவிக்கணும்னு நாம ஆத்துல இருந்து கிளம்பிட்டாலே போறோம். அங்க ரங்கநாதன் அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கேன். இவன் வரப்போறான்னு காத்துட்டு இருக்கேன். நாம எவ்வளவு தூரம் போவோம்னா ஸ்ரீரங்கத்துல இருந்து அந்த ரங்காரங்க கோபுரத்துண்ட வந்துட்டாலே கூட போறோம். அந்த பெருமாள் இவன் வரப்போறான் அப்படின்னு. துக்காபாய பிரணயினி ஜனை தூரதத்தாபிமுக்கியம்னு சொல்லுது. அவர் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறான். அந்த பெரிய பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்க, அங்க பெருமாளை சேவிக்கிற இடம் ரொம்ப சின்னதா தான் இருந்துட்டு இருக்கும். அவ்வளவு கிட்ட இடத்துல போனோமானாக்கா அந்த திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஆகும். இருந்தாலும் அவ்வளவு நாள் சேவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் கூட அந்த பெருமாளை சேவிச்ச பிற்பாடு அப்படி திரும்பி வந்தோமானாக்கா அந்த மறுபடியும் அந்த கீழே வழியில அந்த வாசப்படிண்ட வரைச்சு, இந்த துவாரபாலக்கால எழுந்துள்ள இருக்கிற வாசப்படிண்ட வரைச்சு அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் தெரியும். நீ வரத்துக்கோசரம் நான் இவ்வளவு நாள் இங்கேதான் காத்திருந்தா, நீ வந்து சேவிச்சுட்டியா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அந்த கண் மலரோட எழுந்துள்ள இருக்கிற அந்த ரங்கநாதனுடைய திரு கண்களை மாத்திரம் சேவிச்சுமானாலே கூட போறோம். நாம ரங்கநாதன் நம்ம வந்து நீ வந்ததை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்டான்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இப்படி பரம காருணிக்கனாக இருந்துட்டு இருக்கிற சர்வேஸ்வரன் நமக்காக அஷ்டாமூர்த்தியாக எழுந்தருளி இருந்துட்டு இருக்கார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பெருமாளுடைய அவதாரத்தின பத்தி சொல்லச்சே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பதாக தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக தான் பெருமாள் அவதாரம் பண்றார். அர்ச்சாமூர்த்தியாக அவதாரம் பண்ணுவதும் அதுக்கு தான் என்பதாக சொல்றோம். நாம ஒரு காலத்துல
விவேகம் இல்லாமல் எதை ஏற்றுக்கொள்வது எதை விடுவது என்றே தெரியாமல் இருந்த ஒரு சன்னிவேசத்துல தர்ம மார்க்கத்தை நமக்கு போதிப்பதற்காகவே அவதாரம் பண்ணினவர் இந்த எம்பெருமான். ஆகையால லோகத்தாருடைய க்ஷேமம் ஒன்னையே நினைச்சுண்டு பெருமாள் எழுந்தருளி இருக்கே. அதுலயும் ரங்கநாதனாக அர்ச்சாமூர்த்தியிலையும் பிரதானமான அர்ச்சாமூர்த்தியாக ஸ்ரீரங்கத்துல சேவதா அர்ச்சின்றிருக்கே. அப்போ அந்த சனாதனமான மார்க்கம் இருக்கே, இந்த மார்க்கத்தை நாம எல்லாரும் பின்பற்றணும் என்பது தெரிவிப்பதற்காக தான் சர்வேஸ்வரன் சொல்லி எழுந்தருளி இருக்கேன். சில சமயங்கள்ல சில யுக்திவாதங்கள், லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி யுக்திவாதங்களுக்கு அப்பாற்பட்டதாக சில விஷயங்கள் இருந்ததுன்னாக்க நம்மளால சில சமயம் ஏத்துக்க முடியாது போயிடும். சாதாரணமா என்ன ஆகும்னு கேட்டோம்னா, அத்வைத்திகள் மாதிரி சொல்றா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், பிரபஞ்சம் மிச்சேன்னு சொல்றா. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டு இருக்கீங்கோ, இத்தனை பேர் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சு அந்த பிரபஞ்சம் மிச்சேன்ற வாதம் இருந்துட்டு இருக்கு. அந்த வாதம் இப்படி ஏற்புடையதாக ஆகாது நமக்கு. ஆகையாலதான் எம்பெருமானாருடைய சீசூக்திகள் எல்லாமே பார்த்தோமானாக்க அந்த சுருத்தியர்த்தங்களை சொல்லச்சு இந்த லௌகிக நியதிகளுக்கு புறம்பாக எந்த விஷயமே இருக்கவே இருக்கா. போக்தா பாக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வான்னு உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. அந்த உபனிஷத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த லௌகிகமான நியத்திகளுக்கு உட்பட்டவைதான். அதாவது லௌகிகமான நியத்திகளுக்கு மீறும்படியாக எல்லாம் இருக்காது. சாதாரணமா எம்பெருமான் நியமிப்பவனாக இருந்துருக்க, இந்த லோகத்துல வஸ்துக்களை அனுபவிப்பவனாக இருந்துருக்கிறவன் பௌக்தான்ற ஜீவன், போக்கியமாக அச்சேதனங்கள் உள்ளன, அந்த சர்வேஸ்வரன் ஒத்துக்கணும் என்பதாக சொல்றான். இந்த சர்வேஸ்வரன் ஒத்துக்கிறதுன்றது இருக்க, யார் அந்த சர்வேஸ்வரனை போய் பார்த்துட்டு வந்தா அப்படி ஒருத்தன் இருக்கானா இதை எப்படி ஒத்துக்க முடியும்னு எல்லாம் கேள்விட்டா. இது யுக்திக்கு அப்பாற்பட்டது இல்லை. யுக்தியாலும் இவர்கள் சர்வேஸ்வரனை அங்கீகரிக்கிறார்கள். எத்தனையோ விஷயங்கள்ல பார்க்கலாம். அவ ஏதோ ஒரு நேச்சர்னு சயின்டிஸ்ட் சொல்றவா, அதுக்கு நேச்சர்னு ஒரு பெயர் சொல்றா. தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டமான ஒரு செயலை வரைச்சு அது நேச்சர்னால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நாம அதை ஈஸ்வரனுடைய கிருபையினால வருது, ஈஸ்வரனால நடக்கிறதுன்னு சொல்லி நாம சொல்றோம். அவ்வளவுதானே தவிர இது யுக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமே இல்லை. ஆகையால இந்த யுக்தி தான் என்ன பண்றதுன்னாக்க, எந்த விஷயத்தை நாம பற்ற வேண்டும், எவைகளை விட வேண்டும் என்பதையும் தீர்மானம் பண்றது. அப்படி தீர்மானம் பண்ணுவதற்கும் ஒரு வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதலாக இருப்பதுதான் வேதம், தர்மசாஸ்திரம் முதலிய சாஸ்திரங்கள். இப்படி வேதம் முதலிய கையேடுகளை கொண்டு எது நமக்கு ஏற்றது, எவையெல்லாம் நாம் விட வேண்டியவை என்பதை சிந்தித்து அதுல இருந்து கடைசியாக நாம வருது எப்படின்னாக்க தர்ம வழியில நாம போகணும்ன்றத தீர்மானம் பண்றோம். நாம சாஸ்திரத்துல சொல்லிருக்கச்சு அவளுடைய குடும்ப ரட்சணத்துக்காக தர்ம மார்க்கத்துல பொருள் ஈட்டுவது தவறு அல்ல என்றுதான் சொல்லிருக்கு. இப்போ சில சமயங்கள்ல சில ஆசைகளையும் நாம் தீர்த்து கொள்ள வேண்டிய நிலையில இருந்துட்டு இருக்கோம். பசிச்சா சாப்பிடுறோம், தாகம் எடுத்தா தீர்த்தம் சாப்பிடுறோம். இப்போ இதெல்லாம் சரீர தர்மம். அது இந்த சரீர தர்மத்துக்கு புறம்பாக நம்ம போகக்கூடாது.
நம்மளுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு நமக்கு எந்த சமயத்திலையும் அதிகாரம் கிடையாது. ஆகையால சரீர தர்மத்தையும் நாம பின்பற்ற வேண்டும். அப்ப எப்படி எல்லாம் நடந்துக்கிறதுன்றதுக்கு வரைச்சே சாஸ்திரம் தான் தேவைப்படுறது. அந்த சாஸ்திரமாகிற ஒரு கையேடு, அந்த கைடு, அதை கொண்டு நாம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு நாம தீர்மானம் பண்ணிக்கிறோம். ஆகையால நாட்டுல இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் தர்மத்தை ஒரு ஸ்ரத்தையோட பின்பற்ற வேணும். அதர்மத்தை செய்யும்படி நேரிட்டாக்க பாம்பை மெரிச்சுட்டா என்ன பயம் வருமோ அந்த பயம் நமக்கு வரணும். ஐயோ நமக்கு இந்த அதர்மத்தினால என்ன ஒரு கஷ்டம் வந்துருமோன்னு நாமளே நினைக்கணும். இப்படி எல்லாம் இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சிரேயஸை உண்டு பண்ணுவதற்காகவே பெருமாள் ரங்கநாதன் தானும் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருந்து நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கணும்ன்றதுக்காகவும் இந்த தர்மம் அதர்மம்ங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவிப்பதாக இருக்கக்கூடிய கையேடாக இருந்திருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இவை எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்திருக்கிறார். இது எல்லாத்துக்குமே கடைசியா இருக்கக்கூடிய புருஷார்த்தம் என்ன? இங்க இருக்கச்சே நாம பலவிதமான சௌகரியத்தை நாம அனுபவிக்கிறோம். சில பேருக்கு சில சௌகரியம் வரதில்லை, அதுக்காக விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய சேவை குண்டத்தை ஒவ்வொரு சேத்தனும் பெற வேண்டும் என்பதற்காகவே இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார். பல ஆச்சாரியர்களை அவதரிப்பித்து அவர் மூலமாக நமக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தியிருக்கார். அவளுடைய சீசூக்திகள், அவர்களுடைய அனுஷ்டானங்கள், அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் போன்றதுனால நமக்கு ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்தியிருக்கார். இந்த உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நிச்சயிப்பதற்காக பாதராயணர் என்று சொல்லக்கூடிய வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தை பண்ண. இந்த பிரம்மசூத்திரத்துக்கு விரிவான விருத்தி எழுதினவர் போதாயனர். அப்புறமா டங்கர், பிரம்மநந்தி இவெல்லாம் கூட பாஷ்யம் எல்லாம் பண்ணிருக்கார். ஆனா அதெல்லாம் நமக்கு இப்ப கிடைக்கல. ஆனா நம்ம ஆச்சாரிய பரம்பரையில முதலாக நாதமுனிகள் தான் இத பத்தி விஸ்தாரமா சம்ஸ்கிருதத்துல எழுத ஆரம்பிச்சதுன்றது வந்தது. அவர் எத்தனையோ நாள் முன்பு அவதரித்து அவதார சமாபனத்தை முடித்த நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை யோக சாட்சா்காரத்தினால பெற்று அந்த நம்மாழ்வாரிடத்திலிருந்து எல்லா உபதேசங்களையும் பெற்று நியாய தத்துவம், யோக ரகசியம் என்கிற 2 கிரந்தங்களை அவர் செய்து பல பேருக்கும் உபதேசித்தும் அனுகிரகம் பண்ணார். இதன் மூலமாக விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நாதமுனிகள் பிரவர்த்திப்பித்தார். அவருக்கு அப்புறமா உய்ய கண்டார் மணக்கால் நம்பி. இவெல்லாம் மணக்கால் நம்பி நாதமுனியினுடைய திருப்பேரனான ஆளவந்தாருக்கு நாதமுனிகள் மூலமாக ஆச்சாரியர் உய்ய கொண்டார் மூலமாக தமக்கு வந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ண. அப்படி ஆளவந்தார் ஈஸ்வர சித்தி, சம்வித் சித்தி, ஆத்ம சித்தி என்று சொல்லக்கூடிய சித்தித்ரை என்ற ஒரு கிரந்தத்தை அருளி செய்த. சதுஸ்லோகி, சோசல ரத்னம், மகாபுருஷ நிர்ணயம், இப்படி எல்லாம் பல கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை இன்னும் வளர வைத்தார். அவர் திருவடியை ஆசிரியத்தவர் பெரிய நம்பிகள். அவருக்கு மகாபூர்ணர்னு பேரு, அவருக்கு பராங்குசர்னு திருநாமம்.
அவரிடத்துல இருந்து விசிஷ்டாத்வைத வேதாந்த சம்பிரதாயார்த்தங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமானார் அவர் உபதேசம் பெற்ற. பாஷ்யக்காரருக்கு எப்பவுமே ஆளவந்தார் இடத்துல ரொம்ப ரொம்ப கௌரவம், அவரிடத்துல ரொம்ப பக்தி அதிகம். வேதார்த்த சங்கிரகம், கீதா பாஷ்யம் இதுல எல்லாம் பார்த்தோம்னாக்க தமக்கு பிராச்சாரியனாக இருந்திருக்கிற ஆளவந்தார் விஷயமான ஸ்லோகங்களை சாதிக்கிறார். ஆகையால வேதாந்தங்களுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்த ஒரு சன்னிவேசத்துல அப்போ பாஷ்யக்காரர் யமுனாச்சாரியருடைய சீசூக்திகளை சேவித்து அதன் மூலமாக ஒரு வைசத்தியம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களால பிரவர்த்திப்பிச்சார். எம்பெருமானாரை பொறுத்த வரைக்கும் ஆளவந்தாருடைய சீசூக்திகள் என்பது எத்தனையோ நாள் பட்டினி கிடந்தவனுக்கு ஒரு பெரிய ததியாராதனை கிடைத்த மாதிரி அமிர்தமே கிடைச்சா எப்படி சந்தோஷமா இருந்துருக்குமோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருந்தது. இதுக்கப்புறமா அவருடைய சரித்திரத்துல எம்பெருமானாருடைய சரித்திரத்தினுடைய விஸ்தாரத்தை நம்ம பார்த்திருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அதனால கீதா பாஷ்யம், ஸ்ரீ பாஷ்யம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பண்ணி நம்ம தரிசனத்துக்கே ராமானுஜ தரிசனம் என்று பெயர் வரும்படியாக பண்ணினர். நாதோபஜ்ஞம் பிரவருத்தம் பகுபிர் உபஜிதம் யாமுனேய பிரபந்தைன்னு சொல்லிருக்க. அந்த நாதமுனிகளாலே ஏன்னா அதுக்கு முன்ன இருந்தவாள்லாம் இருந்தா அவளுடைய கிரந்தங்கள்லாம் நுட்பமா போயிட்டு நம்மளால சேவிக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்துல அவர் தொடங்கி பண்ணின இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஆளவந்தார் முதலியவர்கள்லாம் பல முறையாக வளர்த்தவர். அத பாஷ்யக்காரர் என்ன பண்ணிருக்காருனாக்கா அது சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணிருக்கேன். அப்படி அந்த தரிசனத்துக்கே பகவத் ராமானுஜ தரிசனம்னே பேரு. இப்படி இதோடு இல்லாமல் பாஷ்யக்காரரும் அந்த திருவாய்மொழியினுடைய ஏற்றத்தை அறிந்து தமது சிஷ்யரான திருக்குறுகை பிரான் பிள்ளானை கொண்டு அதுக்கு வியாக்கியானம் பண்ண வச்சு அதுக்கு பகவத் விஷயம்னு பேரும் வச்சு அவர் மூலமாக அது வளர வைத்தார். அந்த பிள்ளான் திருவடியில ஆசிரியச்சவர் எங்களாழ்வான், எங்களாழ்வான் திருவடியில ஆசிரியச்சவர். அவர் எங்களாழ்வானுக்கு விசேஷம், விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்க, அது விசேஷம் அவருக்கு. அவருடைய சிஷ்யர் தான் நடாதுரம்மாள், அவர் வாத்திய வரதாச்சாரியர்னு பேரு. அவர் தேவபெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பரம பாத்திரமானவர். அவரும் பல கிரந்தங்களை, தத்துவசாரம் முதலிய பல கிரந்தங்களை அருளி செய்திருக்கார். அவருடைய சிஷ்யர் தான் அப்புள்ளார், வாதிகம்சாம்புவாகர் என்றெல்லாம் பிரசித்தமாக இருந்திருக்கிற ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர். அவர் அருளித்த இந்த கிரந்தம் நியாய குலிசம் என்பதாக. இப்படி சுவாமி தேசிகனுக்கு முன்பு இருந்த குரு பரம்பரையை நாம இப்பொழுது பார்த்தோம். அதற்கு பிறகு சுவாமியினுடைய அவதாரத்தை பத்தி சொல்லணும். அந்த புண்டரீகாட்ச சோமயாஜின்னு ஒரு மகான் எழுந்தருள் இருந்த அவருடைய குமாரர் அனந்தசூரி. அனந்தசூரியினுடைய தேவிகள் தோதாரம்ப. இவ ரெண்டு பேருக்கும் திருக்குமாரராய் அவதரித்தவர் சுவாமி தேசிகன். தசரத மகாராஜா ரிஷிசிங்கருடைய அனுகிரகத்தை பெற்று யாகங்களுக்குள்ள விசேஷமாக சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அசுமேத யாகத்தையும் பண்ணி புத்திரகாமேஷ்டியும் பண்ணி அதுக்கப்புறமா ராமர் அவதரித்து, இது ராமாயணத்துல சொல்ற விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படி இதுக்கு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா,
மகா புருஷாளாக இருந்திருக்கிறவா அவதரிக்க செய்ய பரிசுத்தமான ஒரு ஸ்வரூபத்தோட அவதரிக்கிறவா தான் என்பது தெரியப்படுத்துறதுக்காக தான் சொல்ற. என்ன இது யாகம் பண்ணி அசுமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்ணி அதுக்கு மேல இவர் அவதரிச்சிருக்கேன்னு சொன்னோம்னாக்கா இதனுடைய விசேஷம் என்ன? இந்த சோகமாஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மனான்னு ஆஜன்ம சுத்தி பிறவியிலிருந்தே சுத்தமாக இருக்கிறதுன்றது யாரோ சில பேருக்கு தான் ஏற்படும், எல்லாருக்கெல்லாம் ஏற்படாது. இதே மாதிரி திலீபனுக்கு ரகு மகாராஜா பிறக்கச்சு அந்த காமதேனுவனுடைய பெண்ணான நந்தினிய அதுக்கு பரிச்சரிய பண்ணி அது மூலமாக அதனுடைய அனுகிரகத்தை பெற்று பிறந்தவன். அதே மாதிரி அதே ரகுவம்சத்திலேயே கூட பார்த்தோம்னாக்க கௌச மகர்ஷியினுடைய அனுகிரகத்தினால ரகு மகாராஜனுக்கு அஜன்னு ஒரு புத்திரன் பிறந்தான்னு சொல்ற. இப்படி மகான்கள்லாம் அவதார தசையிலிருந்தே பரிசுத்தமான நிலையில அவதாரம் பண்றான்னாக்கா அதுக்கு அந்த பகவத் சாநித்தியம் பகவானுடைய கட்டாட்சம் ஆரம்பத்திலேருந்தே இருக்கணும், அந்த அனுகிரகம் இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான். இதே அனந்தசூரி தோதாரம்ப இந்த தம்பதிகளை திருவேங்கடமுடியான் நியமிக்கிற, தன் சன்னதிக்கு வரும்படியாக நியமிக்கிற. அதே மாதிரி தன்னுடைய கண்டையே இந்த அனந்தசூரிக்கும் தோதாரம்பைக்கும் குமாரனாக அவதரிக்கும்படியாகவும் பண்ற. வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம் என்று சொல்ற. இதெல்லாம் எதுக்காக? அந்த பகவத் அனுகிரகத்தினால இருக்கிறதுனால ஆஜன்ம சுத்தி. பெருமாள் எப்படி பிறப்பிலிருந்து பரிசுத்தமானவராக எழுந்துள்ள இருந்தாரோ ராமச்சந்திரமூர்த்தி, அதே மாதிரி சுவாமி தேசிகனும் ஆஜன்ம சுத்தராக எழுந்துள்ள இருந்தார்ன்றது தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்படிதான் ஒரு நியமனங்கள் ஏற்படுகின்றன. ராமர் 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ண, 12 மாசத்துக்கு மேல கர்ப்பவாசம் பண்ணவனாக்க அவ மனுஷிய ஜென்மமாக கருதப்படுவதில்லை, அவ தேவதாம்சமாகவோ அந்த மாதிரி தான் கருதப்படுவதுன்றது இது அந்த வைத்திய சாஸ்திரங்கள்ல யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்ட விஷயம். இப்ப பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டே பிதரம் ரோச்சையா மாசன்னு தசரத சக்கரவர்த்தி தனக்கு தகப்பனாராக இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு அவருக்கு குமாரராக அவதரித்தார் 12 மாசமே. ஆனா சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தினால 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணி அந்த வைதிகாகிரேசர தம்பதிகளாக இருந்திருக்கிற அந்த அனந்தசூரி தோதாரம்ப இவளுடைய விரத நியமங்களாலேயும் பகவத் உபாசனத்தாலும் மேல் மேலும் பரிசுத்தி பெற்று அவர் அவதரித்தார். ஒரு வேதாத்தியனம் பண்ணுவதற்கு 12 வருஷ காலம் பிரம்மச்சாரியாக இருந்து குருகுல வாசம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த ஸ்வேதகேது விற்த்தாந்தத்துல கூட சொல்லச்சு 12 வருஷ காலம் போய் வேதாத்தியனம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி சுவாமி அவர் வகிக்க போற வேதாந்தாச்சாரிய பதத்தை அதுக்காக வகிப்பதற்காகவே அதுக்கு ஒரு யோக்கியத்தையே பெறணுமோ இல்லையோ, அதுக்கு ஒரு தகுதி பெறணுமோ இல்லையோ, அதுக்காக 12 வருஷ காலம் இப்படிப்பட்ட பதிவிரதா சிரோமணியாகவும் பரம பாகவதர்களாகவும் இருந்த அனந்தசூரி தோதாரம்ப தம்பதிகளுக்கு அவளிடத்துல அந்த தோதாரம்பனுடைய கர்ப்பவாசம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு புரட்டாசி திருவோணத்துல அவதாரம் பண்ணினார்.
அதை வச்சுட்டுதான் வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம்னு சுவாமியினுடைய அவதாரத்தை விசேஷமாக மங்களாசாசனம் பண்றார் சுவாமியினுடைய திருக்குமாரர் நயனாச்சாரியர். அப்படி சுவாமியினுடைய அவதாரத்தை பார்த்தோம். இதற்கப்புறமா அவருடைய சரித்திரத்துல நடந்த சில நிகழ்வுகளை சொல்லி அதுக்கப்புறமா பாதுகா சகஸ்திரத்தினுடைய அதனுடைய அவதாரம் அதனுடைய ஏற்றம் அவற்றை அடுத்தடுத்து வரக்கூடிய உபன்யாசங்கள்ல பார்க்கலாம். சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், பாதுகா தேவியினுடைய அனுகிரகம், ரங்கநாதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.